உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். உங்க கிரிமினல் புத்திய பிசினஸ்ல போடுங்க. காதல்ல போட்டீங்க ஹெவி லாஸ் ஆயிடும். வரட்டா மாமா? Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. Come my lady, come my lady. Hi. வாங்க. வந்துட்டேனே. வந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கதவை தாழ்பால் போடணும். அப்புறம் சட்டையை கட்டணும். அவ்வளவுதானே? அப்படி பார்க்காத, உடம்பெல்லாம் கூசுது. எல்லாம் எனக்கு தெரியுமே. சட்டையை கழட்டியாச்சு. அப்புறம் வேட்டிய கழட்டணும். என்ன அங்கேயே உத்து பாக்குற? பல் தேய்ச்சாச்சா இல்லையா? தேய்ச்சிட்டேன். ஆமா, ரூம்பு எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு செகண்டும் போலாம். அழாதடா செல்லம், அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும். Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். சொல்லடா ஜல்சா செய்யடா. இப்படி படக்கூடாது. கொப்பரிக்க படுங்க. குப்புறப்படுத்தா அதுல என்ன குதூகலம்? நீ சொன்னா அதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது. அடிபா. இப்படி திரும்பி பாருங்களேன். சாரதா, இப்படி சொல்லி கீழ்வான செவந்தர போகுது. 1 2 3 5 பாப்பா 6 என்ன பாக்க சொல்லிட்டு என்ன தேவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, இவன் ஒரு பலசாலியாச்சே. இவனுக்கு எப்படி ஈடு கொடுக்கறதுன்னு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? கரெக்ட். டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டம்பு மசில்லாம் டைட் ஆகி 40 பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தி வருவாங்க. 20 வயசு பட்டக்குன்னு குறைஞ்சிரும். எப்படி? ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா 4 பேர் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அது எப்படி? இப்படிதான். சொல்ல விட்டல, பண்ணியா? ஐயோ, சொல்லிடாதப்பா, உயிர் போய்டும். பண்ணு. பண்ணு. 1 2 ஐயோ, நாங்க கடிச்சுக்கிட்டே இருமா. 3 என்னன்னா ஒரு குலைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ஏன் நாக்கு மடங்கி இருக்கு? நாக்க நானே கடிச்சுக்கிட்டேன். பார்ட்டி நல்லா இருந்துச்சா? முட்டி குதிகாலுக்கு வந்துருச்சு. ஐயோ இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சுட்டானே. ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ, எனக்கா உனக்கு தான். நல்லா இருக்கே இது. எவ்வளோ? சாரி சார், இது ஒருத்தர் வாங்கிட்டாரு சார். யாரு? அங்க இருக்காரு பாருங்க. அது தமர. ஹாய். அப்பா கிட்ட பேசுனியா? டாடி, இவரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அறிமுகமான இடம் தான் தப்பாயிடுச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயந்த். ஐ ஆம் ஸ்ரீராம். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா அவர் நல்லவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பைத்தியக்காரன் பண்ண தப்புனால இவர் தப்பா நினைச்சிட்டேன். ஜெயந்த், அப்பா ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணுவோம்.
வந்த உடனே நல்லா இருக்கு நீங்க, சார் செலக்ட் பண்ண உடனே நல்லா இல்ல நீங்க. இப்போ உங்க கையாலே தள்ளி விட்டு உடைச்சிட்டீங்க. ஏன் சார் உங்களுக்கு பிடிக்காதா? நான் எங்க உடைச்சேன்? அவர் தானே தள்ளி விட்டாரு. சார் நீங்க தள்ளி விட்டதை நான் பார்த்தேனே. எனக்கு பிடிச்ச நான் எப்படி இப்போ உடைப்பேன்? சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற பில்லை நானே பே பண்ணிடுறேன். டாடி வாங்க போலாம். கொஞ்சம் இருமா. அது என்ன, நம்ம எப்ப பார்த்தாலும் எதையாவது உடைச்சிக்கிட்டே இருக்கோம். டாடி ப்ளீஸ். என் பொண்ணுக்கு எந்த அளவு பாசமா இருக்க தெரியுமோ அதே அளவு கோவப்படவும் தெரியும். அதுக்காக பர்த்டேக்கு வராம இருந்துடாதப்பா. என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும். ஆடு இருங்கப்பா, எப்ப பாரு அவசரம். ஜெயந்த் வீட்ல இல்ல. யாருன்னு தெரியுதா? தெரியும் தெரியும். ஹெல்ப் பண்ணனதுக்காக 100 ரூபா நோட்டை நடு ரோட்ல தூக்கி போட்டு போனவர் தானே? என் பொண்ணுக்கு இந்த வீடு வேண்டாம், நல்லா இருக்காது. அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன தப்பா பேச வச்சிடாத. என் பொண்ணு ஃபாரின்ல இருக்க வேண்டியவன். கோவம் இல்லையா? கொஞ்சமா ஒருத்தரோட கோவம் இல்லையோ? இப்ப இப்ப கோவம் இல்லையா? கோவமே வராதர உனக்கு? கஸ்மாலம், சோமாரி, பன்னாடா, ரொம்ப பொறுமைசாலிடா நீ. உள்ள இருக்க வைக்கிற. எது சொன்னாலும் உனக்கு கோபம் வர மாட்டேங்குதுடா. ஆமா, உங்க அக்காவை பத்தி தப்பா சொல்லிட்டு வந்தானே, உங்க அப்பன் சொன்னானா இல்லையா? உங்க அப்பன் சொல்லியும் உனக்கு கோவம் இல்லையா? என்னடா ஜென்மனி, உன்னை என்னதான் பண்றது? எனக்கு என்னமோ உங்க அம்மாவே தப்பான கேரக்டர். மரியாதையா வெளியில போ. எங்க அப்பாவோட ரேஞ்சுக்கு உன்கிட்ட நின்னு பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். அத காப்பாத்திக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் முன்னால நிக்காத, வெளியில போ. என்ன அடிச்சு உன்னை காயப்படுத்திக்கிட்டே. தாமரை, தாமரை, சாரி டாடி. தப்பான ஒருத்தங்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். கூல் டார்லிங், கூல். பர்த்டே அதுவுமா உன் மனசு நல்ல தெளிவு வந்திருக்கு. அன்னைக்கு கிஃப்ட் ராப்பர் உடைச்ச உடனே ஒரு அவசரமா நான் ஃபீல் பண்ணேன். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவன் லாயக்கில்லையோன்னு நினைச்சேன். கைதவறி கொட்டிடுச்சுமா. அதுக்கு அவ்வளோ பேர் முன்னாடி பொலேர்னு எத்தனையோ பெரிய மனுஷங்க முன்னாடி அந்த சில்லற பையன் மேல தோல்ல கை போட்டு போனனே, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான். அவன் முகத்துல முழிக்கவே கூடாது. 10 நாள் நிம்மதியா ஃபாரின்லேருந்து இங்க வந்திருக்கலான்னு வந்தேன். இப்ப மனசே சரியில்லை. நாளைக்கே நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். நீயும் வரியாமா?
வரேன் டாடி. மரியாதையா வெளியில போ. இந்தாங்க பர்த்டே கேசட்மா. தேங்க்யூ.